புதுசா இப்ப விஜய் வராப்புல, அதனால அவருக்கு ஆதரவு தரலாம். விஜய்க்கு. டிவிக்கே தான், கண்டிப்பா டிவிக்கே தானே. மேபி விஜய் கொடுத்து பார்க்கலான்ட்டு ஒரு நாம் தமிழர் கட்சிக்கு. எப்பவுமே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அவர் என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ சீமான் கொஞ்சம் பண்ணலான்னு தோணும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் கம்யூனிஸ்ட்டுக்கு தான் நான் சப்போர்ட் பண்ணுறேன். எங்களுடைய வாக்கு டிஎம்கே. என்னோட சப்போர்ட் வந்து டிவி கேக்கா இருக்கும். அப்சல்யூட்லி டிவி கேக். என் ஆதரவு எப்பவுமே டிஎம் கேட்கும். போட்டால் டிவி கேட்க போடலாம். ஓகே. பிஜேபி ப்ரோ. முதலமைச்சர் ஸ்டாலின். டிஎம்கேக்கு முக ஸ்டாலினுக்கு தான். இரட்டை இலை தான் என்னுடைய ஓட்டு. ஸோ நான் நாம் தமிழுக்கு தான் என்னோட சப்போர்ட். விஜய்க்கு தாங்க. டிஎம்கே தான் வரும், கண்டிப்பாக வரும். திமுக தானே ஓட்டு. டிவி கேக்கு தான். விஜய்க்கு மட்டும்தான். டிவி கேட்கணும். டிஎம்கேக்கு தான். டிஎம்கேக்கு தான் சார். இந்த வாட்டி நம்ம வந்து டிஎம்கேக்கு தான் எங்களோட ஆதரவு. விஜய் தான். விஜய் கேப்டன் தான். ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தல் களம் சூடுபிடித்திருக்கக்கூடிய நிலையில் தமிழகத்தில் உள்ள ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிகளுக்கும் ஜெம் தொலைக்காட்சி நேரடியாக சென்று பொதுமக்களுடைய ஆதரவை திரட்டி வருகிறோம். அந்த வகையில் இன்னைக்கு சென்னையில் முக்கியமாக திகழக்கூடிய பகுதியான அண்ணா நகர் பகுதிக்கு வந்திருக்கிறோம். இந்த நிலையில் பொதுமக்கள் யாருக்கு அதிகமாக அவங்களுடைய ஆதரவை தருகிறார்கள் என்பதை ஒளிப்பதிவாளர் விக்னேஸ்வரியுடன் செய்தியாளர் குணா நாங்கள் 2 பேரும் பொதுமக்கள் யாருக்கு அதிகமாக ஆதரவு தெரிவிக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி இன்னைக்கு பொதுமக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. யாருக்குமே புதுசா வந்தா அனுபவம் வராதுல்ல, போக போக தானே கத்துக்க முடியும். எல்லாருமே அந்த மாதிரி தானே, டிஎம்கேலையும் அதே மாதிரி தான், எல்லா கட்சியிலையும் அந்த மாதிரி தான். புதுசா யாரும் தெரிஞ்சு வர்றது இல்லை, போக போக தான் கத்துப்பாங்க, அவ்வளோதான். எதனா ஒரு மாற்றம் வரணும் புதுசா. விஜய் வந்தால் நல்லது நடக்கும். இந்த பெண்கள் குழந்தைங்க பாதிப்பு இல்லாமல் லேடிஸுங்க எவ்வளோ பேர் சாவறாங்க கொள்றாங்க, அதெல்லாம் பொறுப்பாக நின்று செய்வார் நம்பிக்கை. இப்போ விஜய் வராரு, அவர் வந்தா இந்த திட்டத்தை பண்ணா நல்லா இருக்கும்னா என்ன திட்டத்தை சொல்லுவீங்க? பெண்களுக்கு பாதுகாப்பு வேணும். பெண்கள் தைரியமாக நடக்கணும், வயசானவங்களும் எல்லாருமே தைரியமாக நடக்கணும், அதுதான் மெயின். அப்போ உங்களுடைய ஆதரவு விஜய்க்கு தான்? விஜய்க்கு தான். எனக்கு கருத்துலேருந்து டிஎம்கே மட்டும்தான் வந்துட்டு இருக்கு. எந்த ஒரு சேஞ்சும் பெருசாக தெரியல. பட் டிவிக்கே வந்தால் இன்னொரு மாற்றம் இருக்குன்னு தோணும். அவர் வந்தா இந்த மாதிரி திட்டத்தை பண்ணா பொதுமக்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா என்னத்தை சொல்லுவீங்க? நமக்கு இருக்க வேண்டிய அடிப்படை வசதிகளை நல்லா பண்ணாலே போதும். ஏன்னா இப்போ தேர்தல் சமயத்தில் தான் அங்கங்கே ரோடு போட்டுட்டு இருக்காங்க, மற்ற வேலையெல்லாம் விரைவாக செஞ்சுட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடியே வந்து இந்த மழைநீர் வடிகால்லாம் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல, இவ்வளோ நாள் பண்ண வேண்டியது பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு பாதியாக நிறுத்தி வச்சிருக்காங்க. இப்போ அவசரமாக பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே அண்ணா நகரில் எடுத்து இங்கே இந்த செகண்ட் டவுனிலேருந்து எல்லாம் நோண்டி போட்டுட்டு இருக்காங்க. இப்போ பண்ணுறதுக்கு முன்னாடியே பண்ணியிருந்தாங்கன்னா மக்கள் மேலே அவங்களுக்கு மேலே வந்து ஒரு நம்பிக்கை வந்திருக்கும். கடைசி நேரத்தில் பண்ணால் வந்து இது ஏதோ நம்மளை ஏமாற்ற ஒரு வேலையாக தெரிகிற மாதிரி இருக்கு. சப்போர்ட்னா மக்களுக்கு பவர் யார் தராங்களோ அவங்களுக்கு சப்போர்ட் இருக்குங்க. அதே மாதிரி புரிதலும் கொடுக்கணும். வெறும் பவர் மட்டும் இல்லை, புரிதலோடு சேர்த்து பவர் யார் தராங்களோ அவங்களுக்கு. அப்படின்னா யாரை சொல்லுவீங்க? தனிப்பட்ட ஆளை நான் சொல்ல விரும்ப மாட்டேங்க. ஏன்னா அது ஒருத்தரோட தனி இதுவாகிடுது. ஓட்டுன்றது அவங்கவுங்களோட, அது சொல்லணும்னு அவசியம் இல்லை ஆக்சுவலாக. ஸோ நான் சொல்கிறது வந்து வெறுமனே ஏன் ஆள் ஏன் மொழி அப்படி யோசிக்காதீங்க. உங்கள் தொகுதியில் உங்கள் இடத்துல உங்ககிட்ட யார் டச்சில் இருக்காங்கன்னு பாருங்கள். அவங்க உங்களுக்கு மரியாதை கொடுக்குறாங்களா, பேசுகிறாங்களா, கஷ்ட நஷ்டம்னு நம்ம போய் நிற்கும் போது உதவுறாங்களான்னு பாருங்கள். அவங்களுக்கு ஓட்டு போடுங்க. அப்படி அதான் நீங்க ஒரு ஆள் வச்சிருப்பீங்களா, இவங்க வந்தா இது மாதிரிலாம் பண்ணுவாங்க அப்படின்னா உங்களுக்கு யார் சொல்லுவீங்க நீங்க? எங்கள் தொகுதியில் இருக்கிற ஆட்கள் கிட்ட நான் பேசி பார்க்கணும். நான் பார்க்கல. என்ன மாதிரி இருக்காதீங்க தயவுசெய்து. நான் தப்பு பண்ணுறேன், என்ன மாதிரி நீங்களும் தப்பு பண்ணாதீங்க, அவ்வளோதான். நீங்கள் பேசி அவங்ககிட்ட இது பண்ணுங்க. அதே மாதிரி நம்ம தப்பு பண்ணால் தப்புன்னு ஒத்துக்கலாங்க, தப்பு இல்லை. அதனால நம்ம தப்பாயிட மாட்டோம். பாயிண்ட் வச்சிருப்பீங்களா, இவங்க வந்தா நல்லதெல்லாம் பண்ணுவாங்க? இல்லைங்க, அதுதான். அது எனக்கு வந்து ஒருத்தர் என்டோர்ஸ் பண்ண வேண்டாம். எனக்கு ஒருத்தர் என்டோர்ஸ் பண்ண வேண்டாம். எல்லாருக்கும் அவங்கவுங்க மனசுக்கு பிடிச்சவங்க இருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு கொள்கை இருக்கும், அவங்களுக்கு இது தேவைன்னு ஒன்று இருக்கும். அப்படி இல்லை, மேபி பேஸ்ட் ஆன் திஸ் சிச்சுவேஷன் இப்போ யாருக்குமே சரியில்லைன்னு தான் நினைக்கிறேன். அது ப்ராப்பராக இருக்குமான்னு தெரியல. மேபி ட்ரை கொடுக்கணும்னா இல்லை, ஆல்ரெடி பார்த்துருக்கோம், ஏடிஎம்கேவும் டிஎம்கேவும் பார்த்துருக்கோம். ஸோ அதனால் கம்ப்ளீட்லி ஒரு நியூ ஃபேஸ், நியூவோட ரூலிங் எப்படி இருக்கு ட்ரை பண்ணலான்ட்டு தான். அவருக்கு தான் எந்த அனுபவமே இல்லைன்னு சொல்கிறாங்களே. அதுதான் எப்போவுமே இப்போ ஒரு கம்பெனி போகிறோம், எப்பவுமே ஃப்ரெஷர்ஸுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தா தானே அவங்க என்ன பர்ஃபார்ம் பண்ணுறாங்க தெரியும். அது முன்னாடியே ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. இல்லை, எப்பவுமே எக்ஸ்பீரியன்ஸான கொடுத்துட்டே இருந்தால் திருப்பி புதுசாக வர முடியாது. நாளைக்கு ஏதாவது புதுசாக வந்தால் கூட அதை அலோட் பண்ண மாட்டாங்க. இல்லை, நம்மளேருந்து யாரே வந்தால் கூட அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ லெட் பி கிவ் a chance. விஜய்க்கு தான், அவ்வளோதான். அப்போ புதுசாக ஏதாச்சும் விஜய் சார் வந்து பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க?
பொதுமக்களுக்கு? மேபி அவர் பேசின டைலாக் படி பார்த்தா அவர் பண்ணல. அப்படி பண்ணியிருந்தா அந்த மெடிக்கல் சொன்னாங்கல்ல, மெடிக்கல் காலேஜ் ஃப்ரீ, அப்புறமா ஹாஸ்பிட்டலைசேஷன்லாம் ஃப்ரீயாக கொடுத்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஐ மீன் நம்மளோட எக்கனாமியே ரொம்ப டவுனாக இருக்குது பார்த்தீங்கன்னா, ஹாஸ்பிட்டல்லாம் பவராக இல்லைன்ற ஒரு கான்செப்ட் தான். அதெல்லாம் கொஞ்சம் ஃப்ரீயாக கொடுத்து எல்லாருக்குமே ப்ராப்பராக இருந்தால் அது நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சீமான் வந்து ஒரு இதில் சொல்லியிருப்பாரு, ஒரு இன்டர்வியூ மாதிரி ஒரு ஷோவில் நடந்திருக்கும். நான் வந்து ஆட்சிக்கு வந்திருந்தேன்னா மது ஒழிப்பு கண்டிப்பாக பண்ணிடுவேன், எல்லா டாஸ்மார்க்கையும் மூடிடுவேன் அப்படின்னு. அதை அவர் எப்படி சொல்லியிருப்பாருன்னா, நான் ஆட்சிக்கு வந்து நான் நின்று இதை நான் சொல்கிறேன், தோத்துட்டாலும் பரவாயில்ல, ஒருவேளை நான் வந்துட்டேன்னா நான் மது ஒழிப்பு பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லியிருப்பார். அவர் சொன்ன போல்டான ஒரு ஸ்பீச் எனக்கு பிடிச்சிருந்தது. ஒருவேளை அவர் வந்திருந்தாலும் இதுக்கான சான்சஸ் இருக்கும் தானே. மதுன்ற ஒரு விஷயம் வந்து இந்த நாட்டை எப்படி ஒழுக்குதுன்றது எல்லாத்துக்கும் தெரியும். அதனால அவர் வந்தா வந்து பெட்டரா இருக்குன்றது எனக்கு தோணுது. ஆனா வரமாட்டாருன்றது எல்லாத்துக்கும் தெரியும். 2 கோடி இவ்வளவு வருஷமா தனியா கத்திட்டே இருக்காரு ப்ரோ. அவரு பேசுறது ஏன் யாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்க? 2 கோடி குடிமக்கள் இருக்காங்களே, குடிமக்கள்லாம் குடிகாரர்கள் இருக்காங்களே, அப்புறம் எப்படி வந்து அவங்களுக்கு கூட்டு போடுவாங்க? டாஸ்மார்க்லாம் மூடுறேன்னு சொல்றாருல, அதனால அவர் அப்படி இருக்கலாம், யாரும் ஆதரவு தெரிவிக்காம இருக்கலாம். ஆனா அவரோட ஆதங்கத்தை அவர் தெரிவிச்சுட்டு தான் இருக்காரு எல்லாத்துலயும். அதுக்காக யாரும் ஓட்டு போட முடியாதுன்றதுனால அவர் ஜெயிக்க மாட்டாரு. சப்போர்ட்டை பற்றி நான் இன்னும் டீட்டெயிலாக யோசிக்கல. பட் எங்கள் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து ரெகுலேஷன் அண்ட் கவர்னன்ஸ் தான் இங்கே இருக்கிறதுல முக்கியம். ஒரு ஃபேமிலின்ற ஆங்கிலே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு கேஷ் எப்படி மேனேஜ் பண்ணணும், ஒரு ஃபினான்ஸ் எப்படி மேனேஜ் பண்ணணுங்கிறது இருக்குது. அப்படி இருக்கும் ஒரு ஸ்டேட்டுன்றதுல வரும்போது எதுக்கு செலவு பண்ணுறோம், எதுக்கு எவ்வளோ செலவு பண்ணுறோன்ற இதை பொறுத்த எல்லாமே இருக்குது. வெறும் பட்ஜெட் இல்லை இது இல்லைன்றதை தாண்டி இருக்கிறது எப்படி எஃபிஷியண்டாக மேனேஜ் பண்ணணும், எவ்வளோ தூரம் ஒர்க் ஒழுங்காக ரெகுலர் நடக்கிறது, அதுதான் முக்கியம். ஸோ அந்தமாதிரி டெவலப்மெண்ட்ஸில் வந்தால் தான் இப்போ இந்த க்ரோத்துங்கிறது ஒன்று இருக்கும். வெறும் இந்த நேம் சேக்குக்காகவோ இல்லை, எஸ்பெஷலி டிஜிட்டல் ஏஜ் நீங்கள் எவ்வளோ மாறிச்சோம். இப்போ இன்டர்வியூ நீங்கள் அட்வான்ஸ் லேட்டஸ்ட் கேமரா கொண்டு எல்லாமே எடுக்கிறீங்க. ஸோ எல்லாமே அட்வான்ஸ்டாக மாறி இருக்கு. பட் பொலிட்டிக்கல் சிஸ்டம்ஸுமே சில இதில் அட்வான்ஸ்டாக மாறணும். இது தனிப்பட்ட ஒருத்தன் இல்லை. ஒரு மாநாடுங்கிறது வந்து அப்போல்லாம் நடத்துனாங்கன்னா அப்போல்லாம் வீடியோ இதெல்லாம் எதுவும் கிடையாது. ஸோ அப்போல்லாம் மாநாடு அங்கங்கே கூட்டம் போட்டுட்டு எல்லாம் பண்ணலாம். இப்போ எல்லாம் டெக் அட்வான்டேஜ் எல்லாரும் என்ன சொல்லணும்னு நீங்கள் ஒரு யூடியூப் சேனலே இதில் பண்ணி நீங்கள் சொல்லிட்டு போயிடலாம். அதை விட்டு ஒரு மாநாடுன்னு அங்கங்கே வச்சு நீங்கள் கூட்டம், டிராஃபிக்கு, பிளாக்கு எல்லாருக்குமே சிரமம் தான். அதில் யாருக்கு எந்த கெயின் இல்லை. மாநாட்டில் பெருசாக ஒன்றும் எவ்வளோ விஷயங்கள் யூஸ்ஃபுல்லாக பேசணும்னு தெரியும். அதனால் ஈஸியாக முடிக்க வேண்டியது, எதையும் காம்ப்ளிகேட் பண்ணாமல் முடிஞ்ச வரைக்கும் எல்லாமே வந்து ஃபாஸ்ட்டாக பண்ணலாம். ஸோ இந்த மாநாட்டை இந்த அன்வான்டான க்ரௌட் கேதரிங்ஸ் மாதிரி ஸ்டாப் பண்ணாலே பீப்புளுக்கு பாதி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதை எவ்வளோ தூரம் இதுக்கப்புறம் வந்து டிசைனிங்காக கொண்டாங்களோ அதை பொறுத்து தான் நல்லாயிருக்கும். 5 ஆண்டு இவங்க ஆண்டாங்க. ஸோ இவங்க வந்து சொன்னதே நிறைய நிறைவேற்றலை. மக்களுக்கு வந்து அதிருப்தியாக இருக்குது. அதுவும் பொதுவாக பெண்களுக்கு ரொம்ப நிறைய அதிருப்தியாக இருக்குது. ஏதோ சிலது செஞ்சுட்டு எல்லாமே பண்ணிட்டா மாதிரி ஒரு மாயை காமிச்சிருக்காங்க. தவிர வர்றவங்க ஏதோ நல்லா பண்ணுவாங்கன்ற ஒரு எதிர்பார்ப்பு தான். சப்போர்ட் எனக்கு நான் வந்து மியூச்சுவலாக நான் இருக்கணும்னு பார்க்குறேன். ஸோ எனக்கு வந்து எனக்கு தனிப்பட்ட முறையில் எனக்கு எந்த ஒரு ரூலிங் பார்ட்டி மேலேயும் எனக்கு ஹோப் கிடையாது. நான் சுயேட்சையாக நிற்கிறேன். எங்கள் தொகுதியில் இருக்கிற சுயேட்சையாக யாரும் கொஞ்சம் நல்லபடியாக இதுவாக இருக்காங்களோ அவங்களுக்கு போடலாங்கிறது தான் என்னுடைய இதில் இருக்கேன். அடுத்தபடியாக எடுக்கணும்னு நினச்சேன்னா அந்த சீமான் கொஞ்சம் நல்லா ஏதோ பண்ணிட்டு இருக்காரு. அவருடைய பாயிண்ட்ஸில் சில விஷயங்கள் வந்து இவ்வளோ விஷயம் அவளும் ட்ரை பண்ணுறாரு. அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கணுங்கிறது தான் என்னுடைய இது இருக்குது. ஏன்னா சில பாயிண்ட் அவருக்கும் என்னோட இதுக்கும் ஆப்போசிட்டாக இருக்குது. சில விஷயங்கள் ஒத்து வராதுங்கிறது இருந்தாலுமே சில விஷயங்கள் அவருடைய பாயிண்ட்ல சில இது இருக்குது. ஸோ ஒரு சான்ஸ் அவருக்கும் கொடுத்து பார்க்கணும். காலமா ஒத்தாலா கட்டிட்டு தான் இருக்காரு. யாரும் கண்டுக்க மாட்டேங்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க? அது என்னன்னா சில பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து என்னன்னா ஒவ்வொருத்தருக்கும் அதோடைய இது இருக்கும். இது சாத்தியமே இருக்காது, சாத்தியமாகாத விஷயங்களை பற்றி சில விஷயம் சொல்லிட்டு இருக்காரு. அதை எப்படி அவர் பண்ணுறாருங்கிறதுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பார்த்து தெரிஞ்சுக்கணும். அது பார்த்தா தான் நமக்கு தெரியும். ஏன்னா எல்லாரும் சொல்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் அவங்க செய்கிறது கிடையாது. ஓரளவுக்கு சில விஷயங்கள் இப்போ பண்ணணுங்கிற எண்ணத்தில் சில விஷயங்கள் பண்ணுறாங்க. இதில் சில விஷயங்கள் நடந்ததுன்னா நல்லாயிருக்கும், சில விஷயங்கள் ஒத்து வராது அதை இது பண்ணுறதுக்கு. எக்ஸாம்பிள் சொல்கிறதுக்கு அவர் ஒரு கம்யூனிட்டி ஒரு இதுக்கு இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறாரு. ஒரு பார்ட் ஆஃப் பீப்புள் வந்து மேலே வரணும்னு நினைக்கிறாரு. அது கரெக்டு தான். எனக்கு அவங்களுடைய ஐடியாலஜி இதெல்லாம் வந்து ரொம்ப பிடிக்கும். அதனால தான் மேக்ஸிமம் நான் கம்யூனிஸ்ட்டுக்கு தான் சப்போர்ட் பண்ணேன். திமுகவோட அவங்க இது இருக்காங்க, இப்போ கூட்டணி வச்சுருக்காங்க. ஸோ பாசிபிலிட்டி என் தொகுதியில் நிற்கிறாங்கன்னா எனக்கு இன்னும் தெரில. பட் நின்னாங்கன்னா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவேன். இல்லை, டிஎம்கே மாரி ஒரு அரசியல் பண்ண தமிழ்நாட்டில் வேறு எதுவும் இல்லை. அவங்க நல்ல கோட்பாடு எல்லாம் இப்போதைக்கு டிஎம்கே தான். அப்போ உங்களுடைய ஆதரவு டிஎம்கே. ஏன் அப்படின்னா ஒரு சேஞ்ச் வேணும். இப்போ அவங்களோட பொட்டன்ஷியலை வந்து டிஎம்கே நல்லாவே காட்டிட்டாங்க. இதுக்கு மேலே பொட்டன்ஷியல் காட்டுறதுக்கு, சேஞ்ச் கொண்டு வரதுக்கு டிவிக்கேனால முடியும் அப்படின்றது என்னோட நம்பிக்கை. அது இல்லாமல் ஃபுல் அண்ட் மக்கள் சப்போர்ட் வந்து அவர்கிட்ட அதிகமாக இருக்குது.
ஸோ ஓட்டு உடையாமல் இருக்கணும், எல்லா சைடும் ஸ்கேட்டர் ஆகாமல் பிஜேபி உள்ளே வராமல் இருக்கணும் அப்படின்னா ஒன்று டிவிக்கே இல்லைனா டிஎம்கேக்கே சூஸ் பண்ணுறது நம்ம நல்லது. ஆனா சப்போர்ட் இருந்தாலும் அது ஒரு அனுபவம் இல்லாத கட்சி அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிறாங்க. எதனால? அனுபவம்ன்றது நம்ம வாய்ப்பு கொடுத்தா தான் அவருக்கு வரும். வாய்ப்பே கொடுக்காம அனுபவம் வேணும்னா அது நம்மளால இது பண்ண முடியாது. ஸோ வாய்ப்பு கொடுப்போம், 5 வருஷம் கண்டிப்பாக அது பெரிய டைம் லைன் தான். அவரால் முடிஞ்சதை பண்ணுவார். அப்படி பண்ணனா மக்களுக்கு அடுத்து யாரை சூஸ் பண்ணுன்றது அவங்களுக்கு தெரியும். ஸோ கண்டிப்பாக அடுத்த தடவை சேஞ்ச் பண்ணிடுவோம். விஜய் சார் வந்தாருன்னா இந்த திட்டத்தை கொண்டு வந்தா மக்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? கரப்ஷன். இப்போ நான் வந்து எடுடெக்கில் ஒர்க் பண்ணுறேன். ஒரு ப்ராஜெக்ட் வந்து ஸ்கூலுக்கு வரணும் அப்படின்னா 40% வந்து கமிஷன்லேயே போயிடுது. 60% வச்சுக்கிட்டு வெண்டார்ஸ் வந்து வெறும் 40% தான் செலவு பண்ணுறாங்க. 20% அவங்க பாக்கெட்டில் போட்டுக்கிறாங்க. 100 ரூபா செலவு பண்ணுற இடத்துல வெறும் 40 ரூபா செலவு பண்ணால் அந்த குவாலிட்டி எப்படி இருக்குன்னு நீங்கள் நினச்சி பாருங்க. ஸோ இதான் நிலமை. இது ஓப்பனாக சொல்லலாம், இதான் நிலமை. இது மாறணும்னா கரப்ஷன் இல்லாமல் இருக்கணும். அதை அவர் கொண்டு வருவார்ன்றது என்னோட ரிக்வஸ்ட்டாக இருக்குது. அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பார்ப்போம் என்ன பண்ணுறாங்க அப்படின்ட்டு. இத்தனை வருஷமாக நம்ம வந்து ஏடிஎம்கே கொடுத்துட்டோம். ஸோ லெட் தம் கிவ் எ சான்ஸ். ஒரு மாற்றம் கொண்டு வந்தா நல்லா இருக்கும்னா என்ன மாற்றம் சொல்லுவீங்க? டிவிக்கே வந்தா இவங்க தரேன்னு சொல்கிறத அவர் கொடுத்தாருன்னா அதே மாற்றம் தான். ஆமாம், இவர் தரேன்னு சொல்கிறாங்கல்ல, அது அவங்க கொடுத்துட்டாலே அது ஒரு மாற்றம் தான். அப்போ டிவிக்கே ரசிகரா நீங்க? ரசிகர்னு கிடையாது. ஸோ புதுசாக ஒருத்தர் வந்து சினி ஃபீல்ட்லேருந்து இங்கே மாறி அவ்வளோ சேலரி வாங்கியிருக்காரு அங்கே. அதெல்லாம் அதில் விட்டுட்டு இங்கே வந்து நான் கொடுக்குறேன் அப்படிங்கிறாரு. சரி, நம்மளும் ஒரு கொடுத்து பார்ப்போம் சான்ஸ். வாய்ப்பு கொடுத்து. ஏன் சப்போர்ட் எப்பவுமே டிஎம்கேக்கு மட்டும்தான். ஏன் டிஎம்கே சூஸ் பண்ணுறீங்க? நல்ல ஆட்சி புரியறதுனால அந்த ஆட்சியே வந்தாலே. புதுசா ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? இந்த ஆட்சியிலேயே புதுசாக ஒரு மாற்றத்தை கொண்டு வர்றது நல்ல மக்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னா? மக்களுக்கு யூஸ்ஃபுல்ன்றதே இப்போ இருக்கிற ஆட்சியே எங்களுக்கு கொஞ்சம் நல்லா எல்லா பெனிஃபிட்ஸ் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள் 4 முதல்வர் ஸ்கீமாக இருக்கட்டும், அந்த ஸ்கீம்னால இப்போ நாங்கள்லாம் யூபிஎஸ்சி நல்லா படிச்சுட்ருக்கோம். ஸோ எங்களுக்கு ஐயா வந்தாவே எப்பவுமே சந்தோஷம் தான். கண்டிப்பா இந்த யூபிஎஸ்சில நீங்க தேர்வாங்க. கண்டிப்பா தேங்க்யூ. யார் பெஸ்ட்டான ஆப்ஷன் கொடுக்குறாங்களோ அவங்க தான் ப்ரோ. காமனாக ஒரு ஆள் இருக்கு. சூஸ் பண்ணி வச்சிருப்பீங்களா இவங்க வந்தா நல்லா பண்ணுவாங்க அப்படின்னா யார் சொல்லுவீங்க? இல்லை, அப்படி பார்த்தோம்னா இப்போ டிஎம்கேவும் ஓரளவுக்கு நல்லா தான் பண்ணுறாங்க. பட் இருந்தாலும் டிவிகேவும் நல்லா தான் வந்துக்கிட்டு இருக்காங்க. பட் சப்போர்ட் யாருக்குன்றது கன்ஃபார்மாக டிசைட் பண்ண முடியல. இதுக்கப்புறம் வர அவங்களோட இது வச்சு ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருப்பீங்களா இவங்க தான் வருவாங்கன்ட்டு? எனக்கு நோட்டாக்கு போடலான்னு ஒரு ஐடியா இருக்கு. ஏன் ப்ரோ? உங்க உரிமை தானே அது. என் உரிமை தான், கரெக்டு தான். பட் இருந்தாலும் டிசைட் பண்ணுறது கொஞ்சம் டைம் தேவைப்படுது. அதுக்காக இப்போதைக்கு நோட்டான் தான் வச்சிருக்கேன். நான் நோட்டாக்கு போடுறது சான்ஸ் கம்மி தான். அவங்க சென்ட்ரல் நல்லா பண்ணுறாங்க. ஸோ இங்கே நல்லா பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு பண்ணுறேன். இல்லைனா நோட்டா போடலாம் ஐடியா வச்சுருந்தேன். சரி, இல்லைனா நம்ம பிஜேபி பார்ப்போம். எல்லாம் டிவிக்கே ஓடிட்டு இருக்காங்க, நம்ம தாமரை ஓடுவோம் சொல்லிட்டு தான். சரி, அவங்க வந்தா இந்த இதை பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னா என்ன விஷயத்தை எதிர்பார்த்தீங்க? மல்டி லாங்குவேஜ் தான் ப்ரோ. லாங்குவேஜ் ஒன்றுக்கு தான். ஏன்னா நான் இங்கே வந்து நம்மளை அப்படியே மட்டம் தட்டுற மாதிரி இருக்கு. ஸோ வந்து இல்லை, நம்ம வளரணும்ல. ஸோ அதனால் உங்களுடைய ஆதரவு பிஜேபி. இப்போ அவருடைய செய்கையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு லேட்டஸ்ட்டாக ஒரு 4-5 மாதம் இல்லை ஒரு வருஷத்துலேயே நிறைய சேவைகள் பொதுமக்கள் செஞ்சிட்டு இருக்காரு. அதனால நான் திருப்தியோட டிஎம்கேக்கு போடுறதுக்கு நான் விருப்பப்படுறேன். இப்போ ஒரு புதுசா ஒரு விஷயத்த பண்ணா நல்லா இருக்கும், மக்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னா என்ன மாதிரி விஷயத்தை எதிர்பார்ப்பீங்க? புதுசாக அவர் எல்லாமே ஆராய்ச்சி பண்ணி எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இன்னும் புதுசானா அவர் மைண்டில் என்ன இருக்கோ என்னங்கிறது தெரியல. அவர் செய்கிற செயல்கள்லாம் நல்லா திருப்தியாக இருக்கும். ஏன்னா அவர் மாதிரி இது வரைக்கும் காமராஜருக்கு அப்புறம் ஒரு சிறந்த ஒரு தலைவரை பார்க்கவே முடியாது. அவ்வளோ தூரத்துக்கு மக்களுக்காக உழைத்தவர் காமராஜர். அவருக்கு அப்புறம் அதே மாதிரி வருது. பெண்கள் சமுதாயத்திற்கு உண்மையிலேயே மாபெரும் உழைப்பாளி நம்ம மு.க. ஸ்டாலின். அதனால் அவருக்கு தான் ஓட்டு போடுவோம், டிஎம்கே. ஏன்னா இரட்டை இலையில் வந்து மக்கள் வந்து அதிக நம்பிக்கை வச்சுருக்காங்க. ஏழை எளிய மக்கள், நடுத்தர மக்கள், பாலினம் இப்போ அதிகமாகிவிட்டது. கண்டபடி எங்கே பார்த்தாலும் ரவுடி பசங்க, பொறுக்கி, கஞ்சா, போதை வஸ்துகள் அதிகம். அதாவது மது விற்கிறது எல்லா நாட்டிலையும் எல்லா ஸ்டேட்லையும் வைக்கிறாங்க. அளவுக்கு மீறி குடிச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இப்போ இருக்கிற ஆலைகளில் வந்து போதைக்கு அதிகமான மெடிசன் சேர்த்து அதை போதையை அணுகி பண்ணி அவனுக்கு தவறுகளை செய்வதற்கு தூண்டி விடுகிறது. இதெல்லாம் ஒடுக்கிறதுக்கு ஒரு விஷயத்தை சட்டம் கொண்டு வரணும். சட்டம் இப்போ வந்து அம்பேத்கரை வச்ச சட்டம்லாம் இப்போதைக்கு எடுபடாது, நல்லா இருக்காது. இப்போ புதிய சட்டத்தை உருவாக்கணும். அதை வந்து இப்போ பார்லிமெண்ட்டில் யார் யார் படித்தவங்க இருக்கிறாங்களோ முன்னாள் நீதிபதிகள், இன்னாள் நீதிபதிகள் எல்லாரையும் கலந்து ஆலோசி ஒரு சட்டத்தை கொண்டு வரணும். ஆமாம், ஏன்னா என்ன விஷயம்னா முதல்ல நீங்கள் அரபு கண்ட்ரி பாருங்கள், எல்லா சைட்லையும் ஈவன் சிங்கப்பூர் பாருங்கள். பட் அதெல்லாம் சிறிய தவறு செய்தாலும் அதாவது கையை வெட்டுறது, காலை வெட்டுறது, கல் எடுத்து அடித்து ஓட விட்டு சாவடிக்கிறது,
ஏதாவது ஒருத்தருக்காவது இது போல தண்டனை இந்த இந்தியாவில் குறிப்பிட்டு தமிழ்நாட்டில் செஞ்சாங்கன்னா இந்த தவறுக்கு நடப்பதற்கு வாய்ப்பே இல்லை. அது இல்லாமல் இன்னைக்கு எடப்பாடியை ஏன் மக்கள் ஆதரிக்கிறாங்கன்னா, அவர் ஆண்டு 4.5 வருஷத்தில் எந்த விலைவாசியும் ஏறலை. கொரோனா வருஷத்தில் 2 வருஷத்தில் அவர் எப்படியும் எங்கே கடன் வாங்கினாலும் ஏது கடன் வாங்கினாரோ மக்களுக்கு பணத்தை கொடுத்தாரு, அரிசி கொடுத்தாரு. நோய் நொடியை போக்குவதற்கு தான் மிகுந்த ஒரு அக்கறை எடுத்துக்கொண்டாங்க. அதெல்லாம் இவங்க செய்யறதில்ல. இவங்க இருக்கிற அத்தனை பேர் கொள்ளையடிக்கிற கும்பல், எல்லாருமே கொள்ளையடிக்கிற கும்பல் நான் சொல்லுவேன். ஏன்னா நான் உங்களுக்கு ஓப்பனாக சொல்கிறேன், நான் சிறு வயது முதல் புரட்சி தலைவர் சிவாஜி கணேசன், ஜெமினி கணேசன், எம்ஆர் ராதா, எஸ்எஸ்ஆர் கூட நடித்த சிறு குழந்தை வயது நடிகன். நான் ஒரு நடிகன். இப்பொழுது நடிகனாக இன்னைக்கு வர்றவங்க அத்தனை பேரும் ஜாதியை பார்த்து தான் வராங்க. மதுரையிலேருந்து ஒரு குரூப் அந்த ஜாதிகாரனை போட்டு படம் எடுக்கிறோம். கோயம்புத்தூர்லேருந்து வந்த அந்த ஜாதிகாரனை பார்த்து படம் எடுக்கிறோம். இப்போ இவன் ஒன்றும் இல்லை, கோயம்புத்தூர் தமிழன் என்று சொல்லி கொண்டிருக்க சத்யராஜ் எந்த அளவுக்கு வாயை துறக்காமல் இருந்தாலும் இன்றைக்கு அந்த அளவுக்கு அதிகமான வாயை திறக்கிறது. அவன் திறக்கிறது இல்லாமல் அவன் பொண்ணு திறக்குது. ஏன்னா அல்ப ஆசை, பதவி ஆசை, வெறித்தனம். ஏன்னா அவன் நடிக்கிறான். விஜய் வந்துட்டானா ஐயா, அவன் சம்பாரிச்சு தான் வந்துட்டான் ஐயா. என்ன விஜய் செஞ்ச தப்பு? தெருவா போயிருக்கணும். நீ அரசியல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே புரட்சித் தலைவர் என்னன்னா கட்சியில சொன்னார், கட்சியினுடைய மேட்டர் படத்துல சொன்னார். அதான் இளைஞர்கள் ஓட்டு அவருக்கு அதிகமா இருக்கு. இளைஞர்கள் வந்தாலும் டெபாசிட் வராது. ஏன்னா பெண்கள் தாய்மார்கள் தான் முதல்ல. அதுவும் இந்தியாவில் அதிகமான இருக்கிறது பெண்களும் தாய்மார்களும். அதே வேளையில் படித்தவர்களும் அதிகம். விஜய் கூட்டத்தில் இருக்கலாம். இப்போ இருக்கிறவங்களாம் சாரி மன்னிக்கணும், மொட்டை பசங்க, அதாவது புத்தி வளராதவங்க. அதனால தான் அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியல. முதல்ல நீ ஒரு கட்டடம் கட்டுறதுக்கு பேஸ்மெண்ட்டை வேணும். அந்த பேஸ்மெண்ட்டை இங்கே இருக்கிற இப்போ ஈவன் திருமாவளவன் கூட கிடையாது. ஏன்னா அவர் ஜால்ரா போட்டு கட்சியை ஓட்டிகிட்டு இருக்காரு. அவர் ஜாதி மக்களை ஏமாற்றி ஜாதியை பற்றி பேசி ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு. திமுகவுக்கு சொம்பு தூக்கிட்டு இருக்காரு. ஜால்ரா இன்றைக்கு இருக்கிற அத்தனை பேரும் பாருங்க, ஏடிஎம்கேல திறமைசாலிகள் அத்தனை பேரும் டிஎம்கேக்கு போயிட்டான். ஏன்னா எடப்பாடி கிட்ட ஒன்றும் திருட முடியல. அவர்கிட்ட அந்த பாச்சா பழிக்கல. ஏன்னா அந்த ஆளுன்னு அதுதான் இவங்கெல்லாம் திருடிய பழக்கப்பட்டவங்க. இன்னைக்கு டீக்கடையை இருந்தவன் இன்னைக்கு கோடி சொன்னாருங்க. எப்படி அம்மா இருந்தா வாய் திறந்துருப்பாங்களா? எல்லாரும் என்னுடைய ஆதரவு மட்டும் இல்லைம்மா, இங்க இருக்கிற நீங்க முக்காவாசி மாதிரி கேட்டீங்கன்னா சில பேர் கட்சிக்காரங்க டிஎம்கே காரங்க. நான் கட்சிக்காரன் சொல்றேன், ஏடிஎம்கே காரன். ஆனா என்ன சாத கோடிக்கணக்கான இருக்காங்க தமிழ்நாட்டில். 1.5 கோடி மக்கள் இப்போ 2 கோடி ஆகிட்டாங்க ஏடிஎம்கே. அத்தனை பேரும் ஏடிஎம்கே ஓட்டு போடுவோம். ஏடிஎம்கே பயங்கரமாக வின் பண்ணுறோம். மேக்ஸிமம் இப்போ உங்களுக்கு பதில் சொன்னதில் எல்லாமே ஒரு 50 to 60% எனக்கு தெரிஞ்சு டிவிக்கே சொல்லியிருப்பாங்க. பட் நான் டிவிக்கே கிடையாது. அவங்களுக்கு தான் இளைஞர் பட்டாளமே பெரிய சொல்லாத அளவுக்கு அவ்வளோ பெரிய பட்டாளமே இருக்கு. என்ன யூஸ்? என்ன பண்ணியிருக்காங்க ப்ரோ? ஏதாவது பண்ணிருக்காங்களா? வாய்ப்பு கொடுத்தா இந்த டைம் நல்லா பண்றேன்னு நிறைய வாக்குறுதிலாம் கொடுத்துருக்காங்க. ஒருத்தவங்களுக்கு இப்போ வாய்ப்பு கொடுக்கணும்னா அவங்க எனக்கு ஏதாவது பண்ணி காமிச்சிருக்கணும்ல. வாய்ப்பு கொடுத்தா தானே அவருக்கு பண்ண முடியும். ஏன் அப்படிலாம் இல்லையே? சரி, ஓகே, நான் உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும்னு நான் எதிர்பார்க்குறேன். பட் ஆனால் அவங்களோட நீங்களும் எல்லாமே இப்போ சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுறீங்க இல்லையா? சோஷியல் மீடியாவில் நீங்கள் அவங்களோட கட்சியை பற்றி ஏதாவது ஒன்று தப்பாக பேசிட்டீங்கன்னா அவங்களோட விர்ச்சுவல் வாரியர்ஸ்னு சொல்கிறவங்க எவ்வளோ மோசமான வார்த்தைக்கு யூஸ் பண்ணுறாங்க தெரியுமா? நான் எந்த கட்சியுமே அப்போஸ் பண்ணுறது கிடையாது. பட் ஆனால் நான் தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு கமெண்ட்ஸ் நான் போட்டதுக்கு நான் அவ்வளோ பேர்ட் வேர்ட்ஸில் திட்டினாங்க. நான் என்ன பண்ணேன்? என்னோடய ஒப்பீனியன் சொல்கிறதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு ரைட்ஸ் இருக்குல்ல. அதை கூட அக்செப்ட் பண்ண முடியாத ஒரு கூட்டத்துக்கிட்ட நான் எப்படி நம்பி நான் என்னோட நாட்டை கொடுப்பேன்? ரொம்ப கஷ்டம் ப்ரோ. இதை எல்லாமே புரிஞ்சுக்கணும். இதை புரிஞ்சுக்கிட்டா என்னை பொறுத்த வரைக்கும் நான் களத்தில் யார் அதிகமாக வேலை செய்கிறாங்க, எந்த ஆட்சி அதிகாரம் இருந்தாலும் நான் தமிழரை சொல்லுவேன். அது அவேர்னஸ் இல்லை ப்ரோ. இப்போது ஈஸியாக எல்லாருக்குமே சாப்பாடு கிடச்சிருது, தண்ணி கிடச்சிருது. அதனால யாருக்குமே அவர் சொல்கிற அரசியலோட ஆழம் புரியல. ஃபஸ்ட்டு விஷயம். இன்னொன்று, எப்போ ஒருத்தவங்க இந்த அரசாங்கத்தால் இந்த ஒரு சரியில்லாத ஒரு ஒழுங்குமுறையாக இல்லாத ஒரு அரசாங்கம் இல்லைன்னா எப்படி சொல்கிறது, அந்த கட்டமைப்புனால பாதிக்கப்பட்டாங்களோ அப்போ அவங்களுக்கு தெரியும் சீமான் சொல்கிற அரசியலில் இருக்க முக்கியத்துவம் அவங்களுக்கு புரியும். ஸோ இது என்னோட இப்போது ஒருத்தவங்க எனக்காவது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போய் அவங்க பிரைவேட்டுக்கு தானே போகிறாங்க. ஏதோ ஒன்று அதான் ப்ரோ, அதான் எல்லாமே ப்ரைவேட்டுக்கு போகிறது இல்லை. இப்போ 100ல் ஒரு 20% போகிறாங்கன்னா மீதி 80% பேர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான் போகிறாங்க. அதில் தரமான மருத்துவம் இருக்கா, இல்லை உயிரை காப்பாற்றுறதுக்கு முடிஞ்ச அளவு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போகணுன்னு யாராவது எதிர்பார்த்தாங்கன்னா போக மாட்டாங்க.
இன்னொன்று கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் அந்த அளவுக்கு இது கிடையாது, ஸ்பெஷாலிட்டி கிடையாது. பிகாஸ் நானே பர்சனல் லாஸ் அதனால ஒன்று ஆயிருக்கேன். எங்கள் அப்பாவுக்கு ஒரு ஹெல்த் இஷ்யூ நான் ஆனப்போ எங்கள் அப்பா ஐசியூவில் சேர்த்தா தான் காப்பாற்ற முடியும்னு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் சொன்னாங்க. ஆனால் ஒரு நாளைக்கு 80,000 செலவுன்னு சொன்னாங்க. ஒரு நாளைக்கு 80,000 செலவு. என்கிட்ட அப்போ காசு கிடையாது. ஸோ நான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போனப்போ என்னாச்சுன்னா ஐசியூவில் பெட்டு கிடையாது. ஸோ எங்கள் அப்பா இருந்துட்டாங்க. ஸோ இது மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் அவங்களோட லவ்டு ஒன்ஸை என்னைக்கு லாஸ் பண்ணுறாங்களோ அப்போ வந்து ஒரு குவாலிட்டி மெடிசன்ஸோட முக்கியத்துவம் என்னன்னு தெரியும். ஸோ அது வரைக்கும் இவங்கள மாதிரி இந்த சப்போர்ட் பண்ணுறவங்க இது மாதிரி வந்து விஜய் மாஸ் இதுலேயே தான் இருப்பாங்களே தவிர அவங்களுக்கு அந்த அரசியலோட ஆழம் புரியாது. டிஎம்கே ஆட்சி ஒன்றும் சரியில்லையே, அதுக்காக புதுசாக அவங்களுக்கு இது பண்ணலாம். இப்போ விஜய் சார் வந்தாருன்னா ஒரு மாற்றம் கொண்டு வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னா என்ன மாற்றம் சொல்லுவீங்க? எதனா கல்வி பண்ணுவார், வேலை வாய்ப்பெல்லாம் பண்ணுறேன்னு நினைக்கிறாரு. அதான். அப்போ உங்களுடைய ஆதரவு விஜய் தாங்க. நான் யாருக்கு போகலாம் நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை அது இல்லை நீங்கள் சொல்லுங்கள். ஏன்னா யார் வந்து யாருக்கு வந்து நல்லது செய்கிறாங்க? யாருமே கிடையாது. நான் ஒரு ஆட்டோ டிரைவர், கடைசி வரை நாங்கள் ஆட்டோ ஓட்டின்னு தான் இருக்கோம். நாங்கள் வண்டி ஓட்டணும் எங்களுக்கு சோறு. இவன் இந்த இலவசம் கொடுக்குறாங்க பற்றி, அந்த மிக்சி கிரைண்டர் இந்த அது இதுதான் எங்களுக்கு கிடைக்குது. மற்றபடி நல்லது எங்களுக்கு எதுவுமே கிடைக்கல. அவங்க வராங்க, ஜெயிக்கிறாங்க, கடைசியில் எலெக்ஷன் டைமில் இலவசன்ற பேரில் வந்து எதனா கொடுத்துருக்க சும்மா மக்களை கவர் பண்ணுறாங்க. இதை தான் அவங்க பண்ணுறாங்க. எந்த ஆட்சி வந்தாலும் இதை தான் பண்ணிக்கிறாங்க. யார் வந்தால் நல்லது செய்து எதுவுமே பண்ண மாட்டுறாங்க. யார் வந்தால் எங்களுக்கு கவலையே கிடையாது. நாங்கள் ஒழிச்சதான் எங்களுக்கு சோறு. அப்ப யாரு வந்தா நல்ல இப்போ புதுசா ஒரு ஆளுக்கு வாய்ப்பு கொடுத்து பார்க்கறாங்க அப்படின்னா யார் சொல்லுவீங்க? புதுசா நான் வந்து யாருக்கு விஜய்க்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலான்னு பார்த்தேன். அவரு குடும்பத்தையும் அவர் காப்பாற்ற முடியல. அப்புறம் எதுக்கு நான் அவர் தான் ஒரு ஆப்ஷன் வச்சிருந்தேன். அவரே வந்து இப்போ இந்த விஷயம் சங்கீதா தெரியும். அவரு வந்து அவங்க அப்பா அம்மா வச்சு கூட இல்லை, அவளுக்கு கோடானு கோடி பணம் வச்சிருக்காரு. ஒய்ஃப் கூட நல்ல பசங்களை கூட வச்சில்ல, அவரே தனிமரமா இருக்காரு. அவரே தனிமரமா இருக்கும்போது இப்ப இவர் வந்து எப்படி நாட்டை காப்பாத்துவாரு? உங்க குடும்பத்தை உன்னால பாதுகாக்க முடியல, எப்படி வந்து தமிழ்நாட்டை நீ காப்பாத்துவ? அவருக்கு ஒரு ஆப்ஷன் ஓட்டு அதிகமா இருக்கு. அதுல பாதி பேர் ஓட்டு இல்லாம தான் இருக்காங்க. பாதி பேர் 18 வயசு கம்மியா தான். இப்ப இந்த எதிரையும் தூக்கிட்டாங்க, முடிஞ்சு போச்சுங்களா. ஆனால வந்து யார் வந்தாலும் யார் வேணாலும் வரட்டும். ஆனா மக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சிச்சுவேஷன் டிஎம்கேக்கும் டிவிகேக்கும் தான் ஒரு போட்டியா நிலவற மாதிரி ஒரு சைடு. டிவிகே வந்து ஒரு கட்சியே கிடையாதுங்க. ஏன்னு கேட்டா நான் அஜித் ரசிகர் தான். ஆனா பக்காவா எனக்கு விஜய் பிடிக்கும். விஜய்க்கு ஓட்டு போலாம் நினைச்சிருந்தேன். பட் இந்த விஷயம் வந்தது பாத்தீங்களா, இந்த விஷயத்திலே வந்து எங்களை ஒரு ஆளு இளைஞர்லாம் வந்து என்னடா அது ஒரு குடும்பத்தை இப்படி இவ்வளவு கேவலமா ஒரு ஒஸ்டா இப்படி ஹேண்டில் பண்றாரு. இவரு வந்து என்ன பண்ண போற மக்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் உங்க விஷயத்த முடிச்சுட்டு இங்க உள்ள வெளியே வாங்க, புரியுதுங்களா? உங்க உள்ள வச்சு நாங்களும் அப்படிதான் பேசுவோம். நான் கூட விஜய்க்கு ஒரு வாய்ப்பு தரலாம், அவரும் நல்லது பண்ணுவாரு அப்படின்னு நான் நினைச்சேன். ஃபர்ஸ்ட் வந்து உன் பசங்க வந்து ரோட்ல நிக்குது. இன்னைக்கு வந்து அப்பா அம்மா எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. ஒரு அப்பா இல்லைன்னா எவ்வளவு அது இல்லாதவங்களுக்கு தெரியும். அவங்கள காப்பாத்து. சீமானுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாமே. சீமான் வந்து வாய்ப்பேச்சு அது வேணாம். அப்ப உங்களுடைய ஆதரவு யாருக்கு எதிர்பார்க்க? ஆதரவு வந்து யாரும் வந்தாலும் வரலாம். சரி, நல்லவங்க வந்து எங்களுக்கு தெரியாது. ஓட்டு போற டைம்ல சுயேட்சை கூட இருக்கலாம். வந்து இவங்களுக்கு ஒரு வாய்ப்பு தரலாம், அதை சுயேட்சையோட இருக்கட்டும், அவங்களுக்கு வாய்ப்பு தரலாம் அப்படின்னு கண்டிப்பா போடுவோம். ஆனா வந்து அது வராது. ரொட்டேஷன் மட்டும் தான் மாறிக்கிறீங்க. இவங்க 2 பேரும் தான் மாறி வராங்க. இவங்க தான் வருவாங்க அப்படிங்கிறது ஒரு அது எனக்கு தெரியுமே. டிஎம்கே தான் வரும், ஆல்ரெடி எங்களுக்கு தெரியும். டிஎம்கே தான் ஆல்ரெடி வரும். அப்ப உங்களுடைய ஆதரவு வந்து சொல்றேன்ல, யார் நல்லது பண்ணாலும் எங்களுக்கு ஓட்டு போட்ட டைம்ல சுயேட்சை இருக்கலாம், யாரும் வரலாம். சரி, இவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து போகலாம், இவங்க நல்லது செய்வாரா, சுயேட்சையோட வரலாம். அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு தான் கண்டிப்பா நினைப்போம். ஏன்னா வந்தவங்க எல்லாருமே ரொட்டேஷன் அப்படிதான் பண்ணி தான் இருக்காங்க. இந்த எலெக்ஷன் டைம்ல தான் இந்த கிஃப்ட், இந்த ஃப்ரீ. ஆனா இப்போ உங்களுக்குன்னு ஒரு இது வச்சிருப்பீங்களா, இவங்க வந்தா ஓகே அப்படிங்கிற மாதிரி? அப்படி எதுவும் ஐடியா இல்லையா? ஏங்க, இனிமேல் தமிழ்நாட்டை காப்பாற்ற யாரும் வர முடியாது. ஒன்லி டிஎம்கே தான். அது ஏடிஎம் காரலாம். ஏடிஎம்குள்ள ஒரு பிளவு, டிவிக்குள்ள இந்த பிரச்சனை. ஆனால கண்டிப்பா இவங்களை யாரும் வர முடியாது. தமிழ்நாடு 1000 வரையும் சரி டிஎம்கே தான் வரும், எங்களுக்கு தெரியும். ஆனா நான் டிஎம்கே கிடையாது. இவங்க வந்து எனக்கு எம்கே மோகன் வந்து எல்லாம் பண்ணியிருக்காரு, இந்த ஏரியாவுக்கு பண்ணியிருக்காரு. அதனால அவருக்கு தான் பண்ணுவாங்க. புதுசா இந்த திட்டத்தை மக்களுக்கு பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னா என்ன மாதிரி சொல்லுவீங்க? ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் இந்த விஷயத்தை கொண்டு வந்தா அப்படின்னா? இப்போ இலவசமாக பஸ் விடுறாங்கல்ல, அந்த மாதிரி வேற ஏதாச்சும் கொண்டு வந்தால் நல்லா இருக்கும் திட்டம்லாம். அப்போ உங்களுடைய சப்போர்ட்டு யாராக இருந்தாலும் சரி, ஜெயிச்சவங்க நல்லா பண்ணா நல்லது தான். அப்போ திமுக தான் இது. ஒரு சான்ஸ் கொடுத்து பார்க்கலாமேனு தான். ஏதாவது மாற்றம் இருந்தால் நல்லா இருக்கும்ல. அப்படிலாம் இல்லை, ஒரு சான்ஸ் கொடுக்கணும். இப்போ விஜய் சார் வந்தாருன்னா இந்த திட்டத்தை பண்ணா மக்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னா எந்த திட்டத்தை சொல்லுவீங்க? இந்த ஆட்சியில வந்து கேர்ள்ஸ்க்கே அதிக திட்டம் இருக்கு, பாய்ஸ்க்கு ஏதாவது இருந்தால் நல்லா இருக்கும். அப்போ உங்களுடைய ஆதரவு டிவிகே. ஒரே ஹோட்டலில் இட்லி சாப்பிட்டு போர் அடிச்சு போச்சு சார். மட்டும் ஹோட்டல் ஒரு தெருவில் ஒரு ஊரில் 1000 ஹோட்டல் இருக்குது.
ஒரே ஹோட்டலில் இட்லி சாப்பிடணுன்னு கட்டாயம் இருக்கா? இல்ல. மற்ற ஹோட்டலில் போய் பார்க்குறேன். இங்கே சட்னி நல்லா இருக்குது, அங்கே சாம்பார் நல்லா இருக்குது, அங்கே பொரியல் நல்லா இருக்குது, நான் சாப்பிட்றேன். இது ஒன்றும் தப்பு ஒன்றும் இல்லையா? நான் அக்ரிமெண்ட்டை எழுதி கொடுத்துறாங்க ஒரே ஹோட்டல் சாப்பிடணுன்னு. அப்ப உங்களுடைய ஆதரவு விஜய்க்கு? கண்டிப்பா விஜய்க்கு தான். கண்டிப்பா நல்லா இருக்கும். அதான் எந்த விஷயத்தை? அந்த பெண்களுக்கு ஒரு 10 சட்டம் சொல்லியிருக்காரு. அந்த சிஸ்டம் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. சிஸ்டம் சூப்பரா இருக்கு. அப்ப உங்களுடைய ஆதரவு விஜய்க்கு? கண்டிப்பா விஜய்க்கு தான். ரெண்டு திராவிட கட்சிகளும் பார்த்து சலிச்சு போயிருச்சு. ஒரு புதுசா ஒரு மாற்றம் வேணும். ஆனா விஜய்க்கு எந்த ஒரு அனுபவமே இல்லைன்னு சொல்றாங்களே. ஆண்ட கட்சி யாருக்குமே அனுபவம் இல்லைண்ணா. எல்லாரும் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது அவங்களுக்கு மட்டும் என்ன அனுபவம் இருந்திருக்குது. வாய்ப்பு கொடுப்போம், பண்ணுவாரு. அப்ப அவர் வந்தாருன்னா இந்த விஷயத்த மாத்தினா இந்த நாடே ஒரு அளவுக்கு நல்லா ஆயிடும் அப்படின்னா என்ன விஷயம் சொல்லுங்க? என்ன ஒரு அடிப்படை தேவைகளை முதல்ல பண்ணணும்னா, மற்றபடி வேற ஒன்றும் பெருசாக தேவையில்ல. அப்போ உங்களுடைய ஆதரவு டிவி கேக்கு தான், விஜய்க்கு தான். இப்போ சாலை வசதிகள்லாம் ஒன்றுமே சரியில்லை. சிட்டியில் மட்டும்தான் நல்லா இருக்குது. மற்றபடி உள்ளே போய் பார்த்தீங்கன்னா ரோடெல்லாம் சரியில்லை. அதை முதல்ல பண்ணால் போதும். ஒரு அடிப்படை தேவை, அதை பண்ணால் போதும் முதல்ல. வேற எடுத்ததும் ஒன்றும் பெருசாலாம் மாற்றம் தேவையில்லை. அதுக்கப்புறம் படிப்படியாக பண்ணுவார். கண்டினியூ அதுதான் நம்ம இது பண்ணுறாங்க பரம்பரை. இப்போ புதுசா ஏதாச்சும் இங்க மக்களுக்கு செஞ்சா நல்லா இருக்கும் அப்படிங்கிற விஷயம்னா என்ன சொல்லுவீங்க? அப்படி இன்னும் இது இல்லை சார். டிஎம்கே நல்லா செஞ்சுன்னு இருக்கு. அதுக்கு டிஎம்கேவே தொடரணும். ஆமாம், டிஎம்கே தான் கண்டிப்பாக கண்டிப்பாக. அதுதான் நல்ல ஆட்சி. வேலை வாய்ப்புகள் அதிகமாக கொடுக்கக்கூடிய ஆட்சி அதுதான். ஊழல் இல்லாத ஆட்சி கலைஞர் ஆட்சி தான். எங்கள் தலைவர் ஸ்டாலின் ஆட்சி தான் ஊழல் இல்லாத ஆட்சி. இல்லைன்னா புதுசா யாருக்காச்சும் ஒரு வாய்ப்பு? இல்லை சார், இல்லை சார். புதுசாக எதுக்கு சார் ஓட்டை இழக்கணும்? போட்டு வேஸ்ட்டு தான் தெரிய போகுது. உள்ளவங்களுக்கே கொடுத்துட்டு போயிடலாம். சரிங்களா? நீங்கள் நைட்டு 2 தடவை உட்காந்து யோசித்து பாருங்க. இன்ன வரை லிஸ்ட் எடுத்து பாருங்க, யார் யார் என்ன வச்சிருக்கா நீங்களே பாருங்க, உங்களுக்கே தோணும். சரிங்களா? ஆதரவு எப்பயுமே டிஎம்கேக்கு தான் சார். ஏன் எனக்கு வயசு இப்போ 28 வயசு. இன்னும் நான் சாக போகிற காலம் வரையும் டிஎம்கேக்கு தான் போடுவேன் கட்சி இருந்தாலும். சரிங்களா? சரி, நல்லது சார். நன்றி சார். காரணம் என்னன்னா, அவங்க ரொம்ப ஃபாஸ்ட்டாக நிறைய விஷயங்கள் சிட்டியில் பண்ண மாதிரி தெரியுது. ஆனால் அவங்களுக்கு கிடைச்சதே 5 இயர்ஸ் தான் கிடைச்சிது. அந்த 5 இயர்ஸ்லேயே அவங்க நிறைய விஷயங்களுக்காக ட்ரை பண்ணியிருக்காங்க. நிறைய இப்போ எஸ்பெஷலி இந்த வாட்டர் க்ளோகிங் இஸ் அ மெயின் ப்ராப்ளம் இந்த சிட்டி. அதுக்கு நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க. அதே மாதிரி கம்ப்யூட்டர்ஸ், அதாவது ரயில்வே இருக்கட்டும், ட்ரெயினாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே நிறைய புது திட்டங்கள் அவங்க அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஸோ புது ஒரு ஆராய்ச்சி வந்தீங்கன்னா அவங்களால திருப்பி 0 ஸ்டார்ட் பண்ண வேண்டியதாக வரும். ஸோ இவங்க கண்டினியூ பண்ணுறதா நல்லது எனக்கு தோணுது. அவங்க கண்டினியூ பண்ணிட்டீங்கன்னா நிறைய விஷயங்கள் இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங்காக பண்ணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். புது ஒரு டீம் திருப்பி அவங்க 0 ஸ்டார்ட் பண்ணுறதோட இது நல்லா இருக்குன்னு எனக்கு எதிர்பார்க்குறேன். ஒரு விஷயத்தை பண்ணா மக்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? புதுசாக மக்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் அப்படின்னு இந்த ஒரு கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் மக்களோட இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இன்வால்வ் பண்ணணும். அதாவது நிறைய கம்யூனிகேஷன் நிறைய அதிகமாக இருக்கணும். அதாவது நிறைய இடத்துல அவங்களா சின்ன இப்போ வில்லேஜ் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க, அதே மாதிரி நிறைய பியூரோக்ராட்ஸ் இருக்காங்க. அவங்க மக்களோட நேரடி சந்திக்கிற அது மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா மக்களுக்கு நிறைய விஷயம் ஆளுங்களுக்கு அவங்க பிரச்சனத்தை சொல்கிறதுக்கு ஒரு ஆப்ஷன் கிடையாது. இப்போ நம்ம ஒரு மெயிலில் நம்ம ஒரு விஷயம் சொல்லலாம், இல்லை ஒரு இன்டர்நெட்டில் போய் பார்த்தீங்கன்னா அது நிறைய இடத்துல அது ரீச் ஆக மாட்டேங்குது. நிறைய கவர்மெண்டினுடைய நிறைய மொபைல் நம்பர்ஸு, டோல் ஃப்ரீ நம்பர்ஸு சுவிட்ச் ஆஃப் ஆகிருக்கும், நாட் ரீச்சபிள். அது வேறு இதில் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நமக்கு ரீசெண்டாக எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நிறைய பேசணும். ஆமாம், அதாவது ஒகேஷன்லி ஒவ்வொரு இடத்துலையும் மேபி பஞ்சாயத்து வைஸாக இருக்கட்டும், வில்லேஜ் வைஸாக இருக்கட்டும், அவங்க மக்களோட நிறைய கன்வே பண்ணுறதுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தோணுது. ஆமாம், 2 பேருமே ஆட்சி நடத்தினாங்க. அவங்க ஆட்சி பிடிக்கல, அதனால விஜய்க்கு போடலாம். ஆனா சில பேர் சொல்றாங்க விஜய்க்கு எந்த ஒரு அனுபவமே இல்ல, அவரை நம்பி எப்படி இந்த நாட்டையே கொடுக்கறது? ஸ்டாலினுங்க இது வரைக்கும் நான் அனுபவம் இருந்துச்சு, இப்போ தானே கத்துக்கினாரு. எடப்பாடி என்ன அனுபவிச்சு, அவரும் தானே கத்துக்கினாரு. இதுமாதிரி இப்போதான் வர்றாருன்னா ஒரு 10 வருஷம் கழிச்சு தான் கத்துக்குவாரு. இப்போ ஒரு நாள் 10 வருஷம் வர போறாரு. ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம். ஜெயிக்கிறாரு, ஜெயிக்கல. அப்புறம் ஸ்டார்டிங் வந்தோடனே ஜெயிச்சுட்டாக்கா எல்லாருமே இப்போ வந்துருவாங்கல்ல, போதான் ஜெயிப்பாங்க. இந்த வருஷம்லாம் 10 வருஷம் ஜெயிக்க போறாரு, அதுக்கு 10 வருஷம் அதுக்கு 10 வருஷம் ஜெயிக்க போறாங்க. வரட்டும், மாற்றமாக வரட்டும். கொஞ்சம் விஜய்க்கு எது ஒரு அனுபவம் இல்ல, அவரை நம்பி எப்படி நாங்க தமிழ்நாட்டையே கொடுக்கறது அப்படின்னு ஒரு சைடு பேசிக்கிறாங்க. எப்படி அவர் நடக்குமோ அப்படி தான் நடக்கும். அதெல்லாம் வேற ஒன்றும் சொல்ல முடியாது. ஏன்னா ஏடிஎம் அப்போ ஏடிஎம்கே இருந்தாங்க, இப்போ டிஎம்கே நடக்குது. இப்போ இவர் நிறைய பார்ப்போம். சரி, இப்போ விஜய் சார் வந்தாருன்னா இந்த விஷயத்த பொதுமக்களுக்கு பண்ணாங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னா எந்த விஷயத்த சொல்லுவீங்க? இப்போ இது போகணும் தான், நல்லா பண்ணி வராங்க. இவங்களும் பண்றாங்க, ஆனால் இவங்களும் இப்போ நல்லா பண்றாங்க. மாற்றமா கொஞ்சம் இருந்தால் விஜய் சாருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம். கொடுக்கலாம்.
உதயநிதி ஸ்டாலின் நல்லா பண்ணுறாரு, மக்களுக்காக நல்லா செய்கிறாரு. மக்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. ஆனால் மகளிர் நல்லா உதவி செய்கிறாரு. பொங்கல் போனஸ் நல்லா பண்ணுறாரு. மக்கள் நல்லா எதிர்பார்க்கு இருக்கு. முக ஸ்டாலின் வரும்னு எதிர்பார்க்கு இருக்கு. சிஎம் தான் வருவார். அப்ப டிஎம்கேக்கு டிஎம்கே ஓட்டு கண்டிப்பாக டிஎம்கே தான் ஓட்டு போடுவேன். எங்கள் புரட்சி கலைஞர் கேப்டன் ஏதாச்சும் ஒரு மாற்றம் கொண்டு வரலாமே, ஆனா புதுசா யாருக்காச்சும் ட்ரை பண்ணலாமே, ஏன் அது மாற்றம் இது 5 வருஷம் நல்லா பண்ணிட்டு வராரு. மாற்றம் வரலாம். இப்போ எந்த கட்சியும் சரியா இல்லை, கூட்டணி சரியா அமையல. அவங்க இதான் பார்க்குறாங்க தவிர மக்களுக்காக மக்களை அவர் தான் நல்லா பார்க்குறாரு. முக ஸ்டாலின் தான் பார்க்குறாரு. மிச்ச கட்சி வந்து பார்க்குறது சரியில்லை. சரி, ஓகே. அப்போ உங்களுடைய ஆதரவு திமுக தான். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.